श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये நமஹ. இப்போ நேற்று பரியந்தம் என்ன பார்த்தோம்? நிவர்த்தகமே வராது, நிவர்த்தகமே வராது. ஏன்னா எல்லாமே பொய் தானே. பொய்யான விஷயத்திலிருந்து மெய்யான ஞானம் எப்படி வரும்? அதனால அசத்தியத்திலிருந்து சத்திய ஞானம்ன்றது வராது. அதனால உங்களுக்கு ஆத்மீகத்த விஞ்ஞானம் இந்த தத்துவமஸ்யாதி வாக்கியங்களிலிருந்து வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் விரோதமானது. ஆகவே அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னுட்டு சொல்லிட்டார். இப்ப அவ ஆக்ஷேபிக்கிறார், சத்தியத்திலிருந்து சத்தியம் வரும், அது சரியா இருக்கட்டும். ஆனால் அசத்தியத்திலிருந்து சத்தியம் வராது நீ சொல்லாத. அசத்தியத்திலிருந்து கூட சத்தியம் வரலாம். ஏன்னா நிறைய நாம பார்க்கிறோம். எப்படி எப்படி எல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, கண்ணாடி கண்ணாடி முன்னாடி நாம நின்றுக்கிறோம். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகுது? நம்ம முகம் தெரிகிறது. இப்ப அது பிரதிபிம்பம். உண்மையிலேயே கண்ணாடின்னு நம்ம பிரதிபிம்பம் தான் தெரியுறதே தவிர்த்து நம்ம முகம் இல்லை. அது உண்மையான முகம் இல்லை, நம்ம பிரதிபிம்பம் தான் தெரிகிறது. இல்லாத ஒரு பிம்பம் அது கண்ணாடியில தெரிகிறது. அது பொய்யானதுதான். அந்த பொய்யான பிரதிபிம்பத்திலிருந்து நமக்கு ஞானம் வருது. நமக்கு ஞானம் வருது. என்ன ஞானம்? என் முகம் இப்படி இருக்கு, என் முகம் அழகா இருக்கு, என் முகம் கோரமா இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக எதுவுமே அசத்தியத்திலிருந்தும் சத்தியம் வரலாம். நீங்க ஒரு எதுவும் நியமம் பண்ணாதீங்க. ஏன்னா இது கூட இருக்கே. ஏன்னா ஒரு கயரை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஞானம் வந்தது. திருப்பி திருப்பி இதெல்லாம் தான் வரும். கயரை பார்த்துட்டு பாம்புன்னு உனக்கு வந்தது. வந்த உடனே பயம் தொற்று, அப்படியே நடுங்கிறது உடம்பு, அழகான் மொத்தம், இதெல்லாம் இருக்கா இல்லையா? இப்போ பொய்யான பாம்பு, பொய்யான பாம்புங்கிறதுலிருந்து இவனுக்கு உண்மையான பயம், உண்மையான நடுக்கம், உண்மையான அழுகை, இதெல்லாம் வருதா இல்லையா? இதனால அசத்தியத்திலிருந்து கூட சத்தியம் உற்பத்தி ஆகலாமே. அதனால அதே மாதிரிதான் இந்த பிரதிபிம்பத்திலிருந்தும் வரும். அது ஞானத்தை உற்பத்தி பண்றது. ஆக இது பிம்பம் பிம்பம் உண்மையா இருக்கு, என் முகம் உண்மையா தான் இருக்கு, என் முகம் உண்மையா இருக்கு. ஆனா பிரதிபிம்பம்ன்றது பொய் தானே. அந்த பிரதிபிம்பத்திலிருந்து எப்படி வந்தது அது? அத மாதிரிதான் இது பொய்யான சாஸ்திரமா இருந்தா கூட உண்மையான பிரம்ம ஞானம் வரலாம். அதனால தோஷம் இல்லை. இதுல சாயாதிஹி அப்படின்னு சொல்றார். சாயான்றதுனால பிரதிபிம்பம், ஆதி சப்தம் இருக்கு. அதுல ரேகை, ரேகை எழுதுறது, சித்திரம், படம் வரைகிறது. இவோ ஒரு ரேகா ரூபம். ரேகைய பார்த்துட்டு அல்லது கஜாதி, யானை, குதிரை அதெல்லாம் வரையணும். அதை பார்த்துட்டு அது உண்மையிலேயே அதுல கஜம் இல்லை, ஒரு யானை மாதிரி வரைஞ்சான். ஆனா அதுல யானை இல்லை, உண்மையிலேயே யானை படம் தான் அது. அந்த யானை படம் உண்மையா இருக்கலாம், ஆனா அங்க யானை இல்லையோ. ஆனா அதை பார்த்துட்டு உண்மையான யானை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்வது தெரிஞ்சுக்கிறாளா இல்லையா? அதனால எழுதப்பட்ட யானை அப்படிங்கிறது பொய்யானது. அதிலிருந்து சத்தியமான யானை ஞானம்ன்றது வரதே அது. அதனால எத்தனை உதாரணம் பாருங்க. ரஜ்ஜு சர்ப்பம், கயிறு பாம்பு, கயிறுல பாம்புன்னு ஒரு ஞானம் வருது. அந்த பாம்பு ஞானம் வந்ததுன்னு பயந்து போய் நடுக்கத்தோட ஓடுறான், அழறான், ஏதோ பண்றான். அங்கேயும் அசத்தியத்திலிருந்து சத்திய ஞானம் உற்பத்தி ஆகிறது. அந்த மாதிரி ஒரு கண்ணாடியில தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கணும். பிரதிபிம்பம் பொய்யானது. அதை பார்த்துட்டு தன்னுடைய முகத்தினுடைய
லட்சணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அதுவும் அசத்தியத்திலிருந்து ஞானம் வருது. அந்த மாதிரிதான் ரேகா, சித்திரம் இதெல்லாம் ஒரு யானை படம் வரைஞ்சாக்கா அதை பார்த்துட்டு யானையை தெரிஞ்சுக்கிறானா இல்லையா? அதனால அசத்தியத்திலிருந்து சத்தியம் உற்பத்தி ஆகலாம், சத்தியம் வரலாம். அது வரவே கூடாது, வரவே வராது அப்படின்றது கிடையாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமாக இங்க இருக்கு. அத்வைதிகள் இந்த மாதிரி ஆட்சேபிக்கிறார். அதற்கு சமாதானம் முதல்ல ஒரு விஷயம் நம்ம பின்னாடி சொல்ல போறோம். இந்த கயிறுல பாம்புன்ற ஞானம் வர்றதோ அல்லது இந்த பிரதிபிம்ப ஞானம், பிரதிபிம்பம் வருது பாருங்க, அந்த பிரதிபிம்பத்திலிருந்து இதெல்லாம் தெரியுதுன்றதோ எல்லாம் எதுதான் உண்மையானது? நம்ம சித்தாந்தத்துல எதுவும் பொய்ன்றதே கிடையாது. நேற்றைய சொன்னோம், அதை எல்லாம் உண்மையானது. உண்மையா இருக்குச்சு அத பொய்ன்னு சொல்றதே தவறான விஷயம். அத பொய்ன்னு சொல்றதே தவறான விஷயம். இது நம்ம சித்தாந்தம். இப்போ அபியோகம் சித்தாந்தம் பேரு. அதாவது என்னன்னா, அவ சொல்றத ஒத்துக்கிற மாதிரி ஒத்துண்டு பதில் சொல்றது, அவ சொல்றத ஒத்துக்கிற மாதிரி ஒத்துண்டு பதில் சொல்றது. நீங்க சொல்ற பிரதிபிம்பமோ அல்லது கயிறுல பாம்பு அத மாதிரி ரேகா சித்திரம், அந்த சித்திரத்திலே யானை இருக்கிறது, இதெல்லாம் கூட பொய்யா இருந்தா கூட அந்த பொய்யான வஸ்துவிலிருந்து ஞானம் வரல. பொய்யான வஸ்துவிலிருந்து ஞானம் வரல. எதுல இருந்து வருதுன்னா பிரதிபிம்ப ஞானத்திலிருந்து வருகிறது. ஒரு வஸ்து வேற, வஸ்துவனுடைய ஞானம் வேற. வஸ்து வேற, வஸ்துவனுடைய ஞானம் வேற. ஞானம் என்னைக்குமே அபாதிதம். ஞானம் என்னைக்குமே அபாதிதமா இருக்கும். ஆனால் அந்த வஸ்து எப்படியாவது பாதிதமா போயிடும். பாஷ்யக்காரர் சாதிக்கிறார் ஜிஞ்ஞாசா சாதிக்கிறத்துல அர்த்தானாமய பாத்தியத்துவம் நது ஞானானாம் அப்படின்னு சாதிக்கிற இதுல சுவாபன பதார்த்தங்களை பத்தி சொல்லுச்சு. நம்ம கனவு காண்றோம். கனவு காணச்சு எத்தனையோ விஷயங்கள் கனவுல வருது. நமக்கு பிடிச்சதெல்லாம் வரும், பிடிக்காததெல்லாம் வரும், என்னென்னவோ வருது. பிடிச்சது வந்தா சந்தோஷப்படுவோம், பிடிக்காதது வந்ததுன்னாக்கா பயப்படுவோம், கஷ்டப்படுவோம். எழுந்து முடிஞ்ச உடனே அந்த வஸ்துக்கள்லாம் போயிடுது. கனவுல என்னென்ன வஸ்துக்கள் வந்ததோ அதெல்லாம் போயிடுறது. அந்த அர்த்தங்கள் வந்த அர்த்தங்கள் பதார்த்தங்கள்லாம் அதெல்லாம் போயிடுது. அதனால அவைகள் பாதிதமாயிடுச்சு. ஆனால் அந்த ஞானம் இருக்கு பாருங்க, அந்த ஞானம் அப்படியே இருக்கு, அது சத்தியம். ஏன்னா நம்ம எழுந்தோம்னு வச்சுக்கோங்க, நாம என்ன சொல்றோம், கனவு கண்டுட்டேன், இந்த கனவு என்னை படிச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷப்படுத்திருச்சு, இப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு அனுகூலமா இருந்ததுன்னு சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்றோம். நமக்கு பிரதிகூலமா இருந்ததுனாக்கா என்ன பயப்படுத்திட்டு பயந்து போயிட்டேன், அப்படி இப்படி வேத்து போயிடுச்சு, இப்ப எழுதுட்டேன் அப்படின்லாம் சொல்றோம். இப்போ அந்த ஞானம் இருக்கவே தான் நம்ம அதை பராமரிசிக்கிறோம், நினைச்சு பார்த்து அதை நாம் சொல்றோம். ஞானமே இல்லைன்னாக்கா எப்படி நாம நினைப்போம்? அதனால சொப்ன தசையில சொப்ன பதார்த்தங்கள் பாதிதமாக இருக்கலாம், ஆனால் அந்த ஞானமானது பாதிதம் இல்லை. இது பிரமாணம் சாதிக்கிறதுன்னு இல்லை, எல்லாருக்கும் உண்டு. அப்பாலும் ஒத்துண்டுதான் ஆகணும், ஞானம் அப்படியே இருக்குன்னு. ஆக இங்க பிரதிபிம்பம்ன்றது உண்மைதான். பிரதிபிம்பம் உண்மைன்றது நாங்க சொல்றோம், நீ ஒத்துக்கிற கூட பரவாயில்ல. ஆனால் அந்த பிரதிபிம்ப ஞானம் இருக்கு பாருங்க, அது உண்மையா இருக்கு. அந்த உண்மையான பிரதிபிம்ப ஞானத்திலிருந்துதான் இந்த ஞானம் வருதுன்னு சொல்லணும். முகத்தை பத்தி கண்ணாடியில பார்த்தாக்கா என்னுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது. அந்த பிரதிபிம்பத்திலிருந்து அந்த ஞானம் வந்து பாருங்க, என்னுடைய முகம் தெரியாது அப்படின்னு ஒரு ஞானம் வருது. அந்த ஞானத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். இப்ப என் முகமே எனக்கு தெரியாது, எனக்கு கண்ணாடினே தெரியாது, நான் போய் அதை போய் நின்றேன்னாக்கா எனக்கு என்ன தெரியும்? ஒரு குழந்தை கண்ணாடியை பார்க்கறது, அதை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சுடுது யாரோ ஒரு காண்டுட்டு, ஏன்னா குழந்தைக்கு தெரியாது.
அதனால பிரதிபிம்ப ஞானம் வந்ததுன்னா போறோம், அந்த ஞானத்திலிருந்து தான் இதெல்லாம் சித்திக்கிறது. அதனால பிரதிபிம்ப ஞானத்திலிருந்து தான் வருதே தவிர்த்து பிரதிபிம்பத்திலிருந்து வரவில்லை. ஏன்னா பிரதிபிம்பம் நமக்கு தெரியாது, அந்த ஞானம் தான் அது. அத மாதிரிதான் கயரை பார்த்துட்டு பாம்புன்னு வந்துடுத்து உடனே அவன் பயந்து போயிட்டான், நடுங்கி போயிட்டான் அப்படின்னு சொன்னோம். அது கூட சரி, அங்க சர்ப்ப ஞானம். இப்ப ஒருத்தனுக்கு சர்ப்பமே பார்த்தது கிடையாது, ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, பாம்பு வருது, பாம்பை வச்சு விளையாடுறது, பாம்பை வச்சு விளையாடுது. என் பொண்ணு பாம்பை தூக்கிடுது ஒரு வாட்டி, சின்ன வயசு, அது தெரியாது பாம்பு தூக்கிடுது. அப்புறம் நாங்க ஓடி போய் விடுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டோம். அதுக்கு தெரியாது குழந்தைக்கு. தெரிஞ்சதுன்னா பயப்படும் பாம்புனாக்கா, தெரியாட்டாக்கா அது பயப்படாது. பாம்புனாலே இன்னும் தெரியாது. அதான், ஆனால் அந்த ஞானம் வந்தது, அயம் சர்ப்பக அப்படின்னு ஞானம் வந்ததுன்னாக்கா அந்த ஞானமானது பயத்தை கலப்பி விடுறது. அதனால கம்பனம், உடம்பு நடுங்கிறது, அதெல்லாம் வருது. அந்த ஞானம் தான் காரணமே தவிர்த்து வெறும் கயரில் வர்ற பாம்போ காரணம் இல்லை. அதுல இருந்து வந்த ஞானம் தான் நமக்கு காரணம். அந்த மாதிரிதான் அதை இது சொன்னாலே, ஒரு ரேகையினால யானையை வரைகிறோம் அப்படின்னு, அது கூட என்னது, அது அந்த வெறும் ரேகையினால வரல, அது உண்மையிலேயே அது யானை அப்படின்னு அவனுக்கு ஞானம் வரணும். ஞானம் வந்தாதான் நமக்கு தெரியுமே தவிர்த்து ஞானம் வராட்டாக்க விநாயகம் பிரகுர்வானோ அதே மாத வானனம் அப்படின்ற விநாயகனுக்கு பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சது அப்படின்றது சொல்றது. அது இப்போ இவனுக்கு குரங்கும் தெரியாது, பிள்ளையாரும் தெரியாது. இவன் எதையோ பிடிச்சான், இதான் குரங்கு, இதான் பிள்ளையார், இதான் அனுமார் அப்படின்னு சொன்னான்னாக்கா தெரியாதோ அதை விட்டுட்டு தான் போகும். அதனால இந்த ஞானம் தான் நமக்கு முக்கிய காரணமே தவிர்த்து ஞானமற்ற வெறும் பிரதிபிம்பமோ அல்லது ரேகையோ சித்திரமோ அல்லது வெறும் கயரல பாம்போ அதெல்லாம் வராது. வெறும் அதனால வராது ஞானம். அந்த விளையக்கமான ஞானம் வந்ததுன்னாக்க நமக்கு தெரியும். அதனால நீ இன்னொன்னு சரி, இப்ப பிரதிபிம்பம் இருக்கு, பிம்பம் இருக்கு. பிம்பம்ங்கிறது சத்தியமானது, பிரதிபிம்பங்கிறது அசத்தியமானது. அவ சொல்றது. இப்போ அந்த ஞானம் எப்படி, இது வந்து பொய் தானே, இது சத்தியமான பிம்பம், அதனுடைய பிரதிபிம்பம் தான் தெரியுது கண்ணாடியில. அந்த பிரதிபிம்பமே அசத்தியம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க, அது அசத்தியம். ஆனால் அந்த பிரதிபிம்பத்தினுடைய ஞானம் உண்மையா இருக்கு நீங்க சொல்றீங்களே, அது எப்படி வரும்? ஏன்னா அதுவும் அசத்தியம் தான். அசத்தியமான பிரதிபிம்பத்திலிருந்து வந்த ஞானம் அதுவும் அசத்தியமா தானே இருக்கணும். அதனால அசத்தியமான பிரதிபிம்பத்திலிருந்து சத்தியமான ஞானம் வரும்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதனால தவறாச்சு. அசத்தியத்திலிருந்து சத்தியம் தான் நாங்க சொல்றோம். அதனால அதுவே தெரியாது செய்யுது. ஏன்னா அசத்தியமான பிரதிபிம்பம் அதிலிருந்து வரக்கூடியது அசத்தியமா தானே இருக்கும். அதனால அந்த ஞானமும் அசத்திய ஞானம் தான். அப்ப அசத்திய ஞானத்திலிருந்து சத்திய ஞானம், தத்துவமசியாதி வாக்கிய ஞானம் அது உற்பத்தி ஆகுதுன்னு நாங்க சொல்றோம். அதுல என்ன விரோதம் இருக்கு அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். அதுக்கு என்ன சொல்றாருனாக்கா, இது கூட கேள்வியே தவறு. என்ன அப்படின்னாக்கா, ஒரு லோகத்துல இருக்குது காரியமானது கடம், கடம் காரியம், படம் காரியம், ஆபரணம் காரியமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னது அப்படின்னாக்கா, மண்ணு கடத்துக்கு காரணம், மண்ணு கடத்துக்கு காரணம். அது மாதிரி ஸ்வர்ணம் ஆபரணத்துக்கு காரணம், நூல் இதுக்கு காரணம், வஸ்திரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம். இவைகள்லாம் இத மிச்சம் சொல்ல முடியாது. நீ பொய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பொய்ன்னு சொன்னாக்கா அந்த பொய்யான மண்ணிலிருந்து உண்மையான கடம் உற்பத்தி ஆகுமா? பொய்யான மண்ணிலிருந்து உண்மையான கடம் உற்பத்தி ஆகுமா? அது வரவே வராது. லோகத்துல அப்படி கிடையாது. ஏன்னா மண்ணும் உண்மையா இருக்கணும், இதுவும் உண்மையா இருக்கணும்.
கடமும் உண்மையா இருக்கும். காரிய காரணங்கள் உண்மையா இருந்தா தானே வரும். ஒண்ணு உண்மையா இருக்கு, இன்னொன்னு பொய்யா இருக்குன்னு சொன்னா சரியா இருக்குமா? காரணமே பொய், காரியம் மாத்திரம் உண்மைன்னு சொன்னா வருமா அது? அதனால எது காரியமோ அது உண்மை, அதனுடைய ஞானம் உண்மையாதான் இருக்கும். உண்மையா இல்லைன்னாக்கா அவனால பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இப்போ இங்க விஷயத்துக்கு வரலாம். ஒரு குளாரன் இருக்கான். குளாரன் என்ன பண்றான்? கட விஷயகமான ஞானம் அவனுக்கு இருக்கு. குளாரனுக்கு கட விஷயகமான ஞானம் இருக்கு. அந்த ஞானம் இருந்தாதான் அவனால கடத்தை பண்ண முடியும். அப்போ கடத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய மண்ணினுடைய ஞானமும் வேணும், அந்த மாதிரி கடத்தினுடைய ஞானமும் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் அவனால அது கடத்தை பண்ண முடியும். இல்ல நம்மள பண்ண முடியாதே. அத மாதிரிதான் இங்க பிரதிபிம்பம் முதலானவருடைய ஞானம் அது அது பொய் இல்லை. ஏன் பொய் இல்லை அப்படின்னாக்கா, நமக்கு பாதக ஞானம் வந்தாதான் பொய். கயிறு பாம்பு இல்லை அப்படின்னு பாதக ஞானம் வருது. பாதக ஞானம் வந்ததுன்னாக்கா உடனே நாம சொல்றோம், பா முதல்ல பாம்புன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன், இப்ப பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சுடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி பாதக ஞானம் வந்ததுன்னாக்கா அது பொய்ன்னு சொல்லலாம். இந்த ஞானத்துக்கு பாதக ஞானம் இல்லை, எதுவும் கிடையாது. ஞானம் வந்து அப்படியே பிரகாசிக்கிறது, அது அப்படியே இருக்குது. இப்போ முதல்ல எனக்கு பாம்புன்னு ஞானம் வந்தது, அதன் பிறகு பாம்பு இல்லைன்னு ஞானம் வந்துடுச்சு. ரெண்டு நிக்கிறது. அதோட பலிதம் என்ன அப்படின்னா பய நிவர்த்தி, கம்பன நிவர்த்தி. பயம் போச்சு, நடுக்கம் போச்சு, அதெல்லாம் தான். அதனால பிரதிபிம்பாதி ஞானங்கள் வரைச்ச அது பொய் இல்லை, அந்த ஞானம் பொய் இல்லை. ஏன் அது மாதிரி வரல அப்படின்னாக்க, இந்த ஞானம் எனக்கு வந்தது, அது பாதிதம் இல்லை, அந்த ஞானம் என்கிட்ட அப்படியே இருக்கு அப்படின்னு இவனுக்கு ஞானம் இருக்கே. அதனால பாதக ஞானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்க சொல்றது நடக்கும். பாதக ஞானமே இல்லையே. பாதக ஞானம் இல்லாதனால இது வந்து அபாதிதமா இருக்கு பிரதிபிம்ப ஞானம். அதனாலதான் நாம் என்ன சொல்லிட்டோம், நம்ம சித்தாந்தத்துல பிரதிபிம்பமும் இந்த பாம்பு இத மாதிரி எந்த இதை சொன்னாலும் எல்லாம் உண்மைதான் நம்ம சித்தாந்தத்துல, பொய்ன்றது நம்ம சித்தாந்தத்துல கிடையாது. அதனால எல்லாமே உண்மையாத்தான் இருக்கு. அதனால உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிடுறோம். இவாளுக்கு பதில் சொல்றதுக்கோசம் சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். என்ன அப்படின்னாக்க, அந்த பிரதிபிம்ப ஞானம் உண்மையா இருக்கு, அது பாதிதம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். அதனாலதான் கடத்தினுடைய சுரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுட்டுதான் குலாலன் வந்து கடத்தெல்லாம் பண்றான். இப்ப அவனுக்கு கட ஞானமே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, கடத்தை எப்படி பண்ணுவான் அவன்? அவனுக்கு கட ஞானம் ஒண்ணு இருக்கு. இப்ப உண்மையிலேயே கடம் இல்லை, கடம் இப்ப இல்லை, இவனுக்கு கடம்ங்கிறது இல்லை, கடம் இல்லை. ஆனால் கட ஞானம் மாத்திரம் அவனுக்கு இருக்கு. கட ஞானம் இருக்கும் பொழுது அதை வச்சுட்டுதான் அவன் என்ன பண்றான், மண்ணை வந்தான், ஜலம் சேர்த்தான், பிசைஞ்சான், அதன் பேர்ல சக்கரத்து மேல வச்சு விட்டு கடத்தை பண்றான். இப்போ அவனுக்கு கணக்க கட விளைய ஞானமே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ கடத்தை எப்படி அவனால பண்ண முடியும்? கடத்தை அவனால பண்ண முடியாது, அது பண்ணவே முடியாது. அதனால கடம் முன்னாடி இல்லை, கடம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கடம் இருந்துருச்சுனாக்க அவன் ஏன் கடத்தை பண்ண போறான்? கடத்தை இருக்கு, வேற கடம் தான் பண்ணுவான், அந்த கடத்தை பண்ண முடியாது. ஏற்கனவே பண்ணின கடத்தை திருப்பி பண்ண போறது இல்லை, இன்னொரு கடத்தை பண்ணுவான். அதனால கடம் இல்லை, ஆனால் கடவுளுக்கு ஞானம் இருக்கு அவனுக்கு. அந்த ஞானம் சின்ன வயசுலேயே அவனுக்கு வந்துடுச்சு, சொல்லி கொடுத்துருக்கா. அவனே பார்த்து பார்த்து தெரிஞ்சுட்டான், எப்படி எப்படி பண்ணணும் கடத்தை தெரிஞ்சுட்டான். அதனால அவனுக்கு கடவுளுக்கு ஞானம் இருக்கு. அந்த ஞானம் அபாதிதமா இருக்கு அவனுக்கு. ஞானம் அபாதிதமா இருக்கிறதுனால அந்த
கட ஞானத்தை வச்சுட்டு நூதனமான ஒரு கடத்தை பண்றாங்க. இது லோகத்துல பார்க்கணும். அந்த மாதிரிதான் பிரதிபிம்பம் அசத்தியமாக இருக்கு. பிரதிபிம்பம் அசத்தியமா இருந்தா கூட அதனுடைய ஞானம் இருக்கு பாருங்க, அது சத்தியமா தான் இருக்குது. அந்த சத்தியமான பிரதிபிம்ப ஞானத்திலிருந்துதான் நமக்கு தெரிகிறது என் முகம் இப்படி இருக்குன்னு. அந்த ஞானம் பொய்யா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னுடைய முகத்தை நான் பார்க்கும் பொழுது நான் வேற, இந்த இடத்துல காமிக்கப்படுற முகம் வேறன்னு வந்துடும். அப்படி இல்லையே, அந்த கண்ணாடியில பார்க்கச்சு என் முகம்தான் தெரியுது, என் முகம்தான் தெரியுது. அதனால என் முகம் தெரியறதுனால நான் அந்த அந்த சத்தியமான ஞானம் அதை கொண்டுதான் என் முகத்துல இருக்கக்கூடிய குணதோஷங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால இதுதான் சரி. சரி, இப்ப திருப்பி அவ கேட்கிறா, கடமே இல்லை, ஆனா இல்லாத கடத்தினுடைய ஞானம் எப்படி உண்மையா இருக்கும்? அப்படியானாக்க ஒரு கிழிஞ்சல்ல வெள்ளின்ற ஞானம் வருது, அது கூட சத்தியம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் இதுவே தவறு நீ கேள்வி கேட்டது. இந்த மாதிரி இருக்கச்சேவே ஞானம் வருது அப்படிங்கிறது எப்ப தெரியும் இல்லையோ, பிரத்யக்ஷத்துக்கு உண்டிதான். அது பிரத்யக்ஷத்துக்கு மட்டும்தான், அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு மட்டும்தான் இருக்கச்சேவே ஞானம் வருதுன்றது. மீதி எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா அனுமானம்ங்கிறது பிரத்யக்ஷமா வரதில்லை, நம்ம பார்க்காதத கூட ஊகிக்கணும். உபமானமும் அது மாதிரிதான். இது சந்திரன் மாதிரி முகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம், அப்போ அதுவும் ஊகிக்கிறது. அதனால உபமானத்தை வச்சுட்டு அறிந்து கொள்கிறது. அந்த மாதிரி இருக்காது. இப்போ நீங்க சொல்ற பிரகாரம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, கடம் இப்ப இல்ல, ஆனால் கட விளைவிக்க ஞானம் அவனுக்கு இருக்குன்னு சொன்னா தவறு. அது கடமே இல்லை, கட ஞானம் எப்படி வரும் அப்படின்னு நீ கேட்டேன். அது சுவாமி என்ன கேட்கிற, கட ஞானமே அவனுக்கு இல்லைன்னாக்க அப்ப எப்படி கடம் பண்ணுவான் அவன்? கடமே இல்லை, அதனால கட ஞானமே இல்லை, அதனால அவன் கடம் எப்படி பண்ணுவான்? அதுக்கு நீ பதில் சொல்லு. அதனால கட ஞானம் கட இல்லை, கட ஞானம் இருக்கு. கடம் இல்லதான், கட ஞானம் இருக்கு. அந்த சமயத்துல கடமே இருந்ததுன்னாக்கா இருக்கிற கடத்தை திருப்பி பண்ணுவானா? பண்ண முடியுமா? இல்லாத கடத்தை பண்ணணும். பொதுவா நிறைய கடங்கள் என்னது வெக்தி செய்யணும். நிறைய கடங்கள் இருக்குது. நிறைய கடங்கள் இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னாக்க எத்தனையோ கடங்களை பண்றாங்க, எத்தனையோ கடங்களை பண்ண முடிகிறது. அதனால கடம் இல்லாவிட்டாலும் கடத்தினுடைய ஞானம் இவனுக்கு இருக்கணும். குளாரனுக்கு அந்த கொஷவனுக்கு அது இருந்தாதான் அவனால் அதை பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? அதனால கடம் இல்லாட்டா கூட கட ஞானம் இருக்கும். அந்த கட ஞானம் சத்தியம். அந்த மாதிரிதான் என்னுடைய பிம்பம் எங்கிட்ட இருக்கு, முகம் எங்கிட்ட இருக்கு, என்னுடைய பிரதிபிம்பம் தான் கண்ணாடியில் தெரிகிறது. அது நீ அசத்தியம்னு சொன்னா கூட அதிலிருந்து வரக்கூடிய ஞானம் உண்மையானது, ஞானம் உண்மையானது. அதனால கட ஞானம் எப்படி வரும்னு நீ கேட்ட, எப்படி அது சத்தியமா இருக்கும்னு கேட்ட. அதுக்குதான் பதில் சொல்லணும். எனக்கு கட ஞானம் இல்லவே இல்லை அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். ஒரு குளாரன்ட்ட போய் எனக்கு கடமே தெரியாது, கடமே எனக்கு பண்ண எப்படி இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொன்னா அவன் குளாரன் இல்ல. அவனுக்கு கட ஞானம், யார் எந்த காரியத்தை பண்றானோ அந்த காரியத்துல அவன் சமர்த்தனா இருக்கணும் இல்லையோ. அவன் சமர்த்தனா இருந்தாதான் அவனால அதை அனுஷ்டிக்க பண்ண முடியும். ஒண்ணுமே தெரியலன்னாக்கா அவனால எப்படி பண்ண முடியும்? அதனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லா இடத்துலயுமே பிரத்யக்ஷஸ்தலமா இருந்ததுன்னாதான் அங்க இருக்கணும் வித்தியமானத்த நியமம். பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு மட்டும்தான் நியமம் இருக்கு, வஸ்து இருக்கணும்ன்றது. அனுமானமோ சாஸ்திரமோ உபமானமோ அர்த்தாபத்தியோ அனுகுலத்தியோ இதுக்கெல்லாம் தேவையில்லை. அதுக்கு இருந்தே ஆகணும் நியமம் கிடையாது. நான் இப்ப என் கண்ணால் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லச்ச மாத்திரம் வஸ்து வேணும். இது பிரத்யக்ஷத்துக்கு. அனுமானத்துக்கோ உபமானத்துக்கோ சாஸ்திரத்துக்கோ அதெல்லாம் தேவையில்லை. அதனால இது பிரசித்தம் தானே இது. அதனால அவித்தியமான விஷயமா இருந்தா கூட பொய் அப்படின்ற ஞானம் வராது.
பொய்ன்ற ஞானம் வரவே வராது. ஏன்னா லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்லாத போனாக்கா உனக்கு உன்னுடைய சித்தாந்தமே விரோதமா போயிடும். ஏன்னா நீயும் அதை ஒத்துக்கணும். இப்ப இல்லாத பிரபஞ்ச விஷய ஞானம் வந்துதா இல்லையா உனக்கு? அது பிரமன்னு சொல்லிக்கோ, பிராந்தின்னு சொல்லிக்கோ, எப்படியா இருந்தாலும் சரி. ஆனா உனக்கு வரதா இல்லையா? இல்லாத பிரபஞ்சத்தினுடைய ஞானம் உனக்கு வரதா இல்லையா? இல்லாத பிரபஞ்சத்தினுடைய ஞானம் வரும் பொழுது நீ என்ன பண்ணுவ? அதுக்கு முதல்ல அதை அனுபவிக்கிற. அஞ்ஞானத்தினால வந்தது பிரபஞ்சம், வேத ஞானம், அதை அனுபவிக்கிற. அதன் பிறகு என்ன ஆயிடுறது? நீ சொல்ல போற தத்துவசியாதி வாக்கியங்கள்னால எனக்கு ஆத்மீகத்த விஞ்ஞானம் வந்ததுனால இதெல்லாம் போயிடுச்சுன்னு. இதெல்லாம் போனா கூட உனக்கு தெரியறதா இல்லையா இந்த ஞானம் இருந்தது? எனக்கு பிரமாத்மகமான ஞானம் வந்தது. பிரமாத்மகமான ஞானம் இப்பதான் வந்திருக்கு. முதல்ல பிரமை, இப்ப பிரமை. அதனால இப்பதான் எனக்கு வந்திருக்குது, முன்னாடி எனக்கு வரல அப்படின்னு நீயே சொல்லுவியே. அதனால ஞானம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஞானம் எப்பொழுதும் சத்தியமாத்தான் இருக்கும். அது பாத்தியம் இல்லை, அது பாதிதமே கிடையாது. பாதிதமா இல்லாததுனால நீங்க என்ன எதுவா இருந்தாலும் சரி, இதுதான் கிரமம். இப்ப பிரதிபிம்ப ஞானம்ன்றது அது அபாதிதம். அந்த அபாதிதமான பிரதிபிம்ப ஞானத்திலிருந்து என்னுடைய முக விஷயகமான ஞானம் வந்தது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரிதான் வேதம் சித்தாந்தத்துல அனித்தியம் நீ சொல்ற, பொய்ன்னு சொல்ற. பொய்யான வேதத்திலிருந்து எப்படி வரும்னு நான் கேட்டேன். நீ இப்படி வருமே, பிரதிபிம்பத்தை வச்சுன்னு வருமே அப்படின்னு நீ சொன்ன. பிரதிபிம்ப ஞானம் சத்தியம் தானே, அது சத்தியம்தான். அத மாதிரி தத்துவமசியாதி வாக்கியங்கள்லாம் இருக்கே, அவைகள்லாம் பொய்யா இருந்தா கூட அதிலிருந்து வர்ற ஞானம் மெய்யானதுன்னு நீ ஒத்துக்கணும். அப்படி நீ ஒத்துட்டியானாக்கா அத்வைதத்துக்கு ஹானி வந்துடும், அபசித்தாந்தம். ஏன்னா பிரம்மன்றது ஒண்ணு சத்தியமா இருக்கு, அந்த மாதிரி தத்துவமசியாதி வாக்கிய ஞானமும் சத்தியமா இருக்குன்னு ஒத்துக்கும்படியா ஆயிடும். ஒத்துண்டாக்கா ரெண்டு உண்மை. நீ தான் சொல்றிருக்க பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு நீ சொல்றிருக்க. பிரம்மன் தான் சத்தியமானது, இது எல்லாம் மித்யா அப்படின்னு நீ சொல்றிருக்க. இப்ப அது போயிடுமே, அது போயிடும் சித்தாந்தத்துக்கு. சித்தாந்தத்துக்கு ஹானி வந்துடும். அது ஹானி வந்துடவே அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஆகையினால சத்தியத்திலிருந்துதான் எல்லா ஞானமும் வருது. சத்தியமான ஞானத்திலிருந்து சத்தியமான ஞானம் வருகிறது. உண்மை இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதுதான் சொன்னோம், பாஷ்யக்காரர் எல்லாத்தையும் சத்தியமாகவே சொல்ல போற. காரணம் பிரமாணம் அப்படி இருக்கு. அதனாலதான் ரஜ்ஜுசர்ப்ப ஞானம் கூட சத்தியம்தான் அப்படின்னு நாம சொல்றோம். ஏன் அப்படின்னாக்கா பஞ்சீகரண பிரக்கிரியை வச்சுன்னு சொல்றோம். பஞ்சீகரண பிரக்கிரியை வச்சுட்டு எல்லா வஸ்துவும் எல்லாமே இருக்கு. இல்லைன்னா அதனுடைய அம்சம் எப்படி தெரியும் நமக்கு? காணல் நீர் பாஷ்யக்கார ஜிக்ஞாசாதிகரணத்துல அவளை கண்டனம் பண்ணச்ச யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் இது வேத விதாம் மதம், எல்லாம் யதார்த்தம் தான், பொய்யான ஞானமே கிடையாது, அயதார்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் புத்தி சரத்துல வருது. புத்தி சரத்துல எல்லாம் நாதையுக்தா யதார்த்தம் வரப்போகுது. நாதமணிகள்னால சாதிக்கப்பட்டது சர்வ ஞானம் யதார்த்தம் அப்படின்னு வரப்போகுது. அப்படி சொல்றதுனால நம்ம சித்தாந்தத்துல எல்லாம் உண்மைதான். அதுக்கு நிறைய உதாரணங்கள் காமிக்கிறார் பாஷ்யக்காரர். பிரதிபிம்ப ஞானம் எப்படி சத்தியம், அந்த மாதிரி ரஜ்ஜுசர்ப்ப ஞானம் எப்படி சத்தியம், அந்த மாதிரி ஒரு சக்கரம் சுத்துறது. சக்கரம் சுத்தச்ச பார்த்தாக்கா நமக்கு அந்த நடுவுல இடைவெளி இருக்கும். சக்கரத்துல ஆரங்கள் இருக்குமே, அந்த ஆரங்கள் நடுவுல இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி எல்லாம் கூட நமக்கு தெரியறது இல்லை. ஏன் தெரியறது இல்லை? அது மாதிரி காணல் நீர், காணல் நீருடைய இடத்துல சாதிக்கிறார். இப்படி பல விஷயங்களை பாஷ்யக்காரர் அங்க சாதிச்சிருக்கார். அப்படி சாதிச்சு இருக்கிறதுனால இது பொய்யானது அப்படின்றதே உன்னால சொல்ல முடியாது. எதுவுமே பொய்யானதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அவ ஒத்துண்டபடியே போய் ஞானத்துக்கு சத்தியத்துவத்தை ஒத்துக்கணும். அது அவனுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு, எல்லாருமே ஒத்துண்ட விஷயம். ஞானம் சத்தியம். ஞானம் சத்தியமா இருக்கிறதுனால, அது அபாதிதமா இருக்கிறதுனால
அந்த ஞானத்தை கொண்டுதான் இதனால நாங்க சொல்றோம். ஆகையினால நீ அசத்தியாது சத்திய உற்பத்தி அப்படின்னு சொல்ற பார், அந்த பட்சம் சரியானதே கிடையாது. அது சர்வாத்மனா இது பண்ண நிராகரிக்க வேண்டியது. சரி, அது மட்டும் இல்ல, இதெல்லாம் நீ நீ சொல்ற மாதிரி அனுமானத்தினாலே நாங்க சாதிக்கிறோம், அனுமானத்தினாலையும் சாதிப்போம். என்ன அப்படின்னாக்க ஒரு ஞானம் அப்படின்றது உண்மையானத்திலிருந்துதான் உற்பத்தி ஆகும். ஏன் அப்படின்னா காரியமா இருக்கிறது, காரியமா இருக்குது. ஞானம்னாக்க அது உண்மையா இருக்கிறதுல தான் உற்பத்தி ஆகும். ஏன் அப்படின்னா காரியமா இருக்கிறதுனால. கடம் மாதிரிதான், கடம் மாதிரிதான். ஏன்னாக்க கடமானது உண்மையான மண்ணில் இருந்துதான் கடம் உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி உண்மையான வஸ்துவில் இருந்துதான் ஞானமும் உற்பத்தி ஆகும். ஆகவே அந்த மாதிரி ஒத்துக்கணும். இங்க நீ சொல்ற இடம், இந்த பிரதிபிம்பத்திலிருந்து பிம்ப புத்தி வருது. இவன் என் முகத்தை என்னால பார்க்க முடியாது, நான் கண்ணாடியில தான் பார்க்கணும், நேரா பார்க்கவே முடியாது. அப்போ அந்த பிரதிபிம்பத்தை பார்த்துட்டு என்னுடைய முகம் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த புத்தி பிரதிபிம்பத்திலிருந்து பிம்ப புத்தி வருது. அது சத்தியமான காரணத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு. ஏன்னா காரியத்துவா காரியமா இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், எந்த காரியம் உற்பத்தி ஆகுதோ அந்த காரியமானது உண்மையான காரணத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது. காரணம் பொய், காரியம் சத்தியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது இல்லையா லோகத்துல எல்லாமே எப்படி இருக்குன்னாக்கா காரணம் உண்மையா இருக்கு, காரியமும் உண்மையா இருக்கு. நீ எவ்வளவு தூரம் சுத்திட்டு போனா கூட எத்தனை வாதம் பண்ணாலும் கடைசியில் இங்கதான் முடிக்கணும். அது அதனால பிம்பஞானம் சத்தியம் சித்தாந்தத்திலையும், ஏன் சித்தாந்தத்திலையும் பிம்பஞானம் சத்தியம்தான். அந்த பிம்பஞானம் வரணும்னாக்க பிரதிபிம்ப ஞானம் தேவை. அந்த பிரதிபிம்ப ஞானம் எப்படி இருக்குது? என் முகத்துல இருக்கிறது தானே காமிக்கிறது. அது என் முகத்துல இருக்கிறது தான் பிரதிபிம்ப ஞானம்ன்றதை காமிக்கிறது. என் முகத்துல இல்லாதத அது காமிக்கிறது இல்லையே. என் முகத்துல இல்லாதத பிரதிபிம்ப ஞானமானது காமிக்காது. அதனால இது சத்திய பூதம் தான். இது சத்தியத்திலிருந்து தான் சத்தியம் உண்டாகிறது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களால இதுவே பண்ண முடியாது. சரி, நாங்க அப்படிதான் சொல்லுவோம். இதுல என்ன நிர்பந்தம்? சத்தியத்திலிருந்து தான் சத்தியம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கோ? அதை சொல்லவே வேண்டாம். நீ இப்படி கூட அங்கீகரிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்ற சுவாமி, ரெண்டு பரஸ்பர விருத்தமானது, சத்தியம் ஒண்ணு அசத்தியம் ஒண்ணு. அதாவது காரணத்தமோ பொய்யா இருக்கிறதையோ ஒண்ணு. இது ரெண்டும் ஒரே இடத்துல எப்படி இருக்கும்? நீ எனக்கு பதில் சொல்லு. அத மாதிரி இருக்குமா? பொய்யான ஒரு தண்டம், பொய்யான ஒரு கொம்பு இருக்குது, பொய்யான பாம்பு, அல்லது பொய்யான கொம்பு உண்மையான பாம்பு, பொய்யான கொம்பை கொண்டு உண்மையான பாம்பு அடிக்க முடியுமா? நான் பாவனை பண்ணலாம், என்கிட்ட கொம்பு இருக்காம நினைச்சேன்னு அடிக்கிற மாதிரி. உண்மையிலே என்ன அடிக்க முடியுமா? அது அதே மாதிரிதான் உண்மையான கடமானது பொய்யான முற்பிண்டத்தினால எப்படி வரும்? அது எப்படி வரும்? சேரும். பொய்யான மண்ணும் உண்மையான கடமும் ஒரே இடத்துல இருக்குமா? காரிகாரணம் வருமா? இல்லையே. லோகத்துல நம்ம பார்க்கிறோம், உண்மையான மண்ணு எடுத்து பார்க்கிறோம், மண்ணை கையில் எடுக்கிறோம், எல்லாம் தெரிகிறது. அந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய கடத்தையும் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம். அதனால இருக்கிற வஸ்துக்கு தான் காரணத்துவமே தவிர்த்து இல்லாத வஸ்துவுக்கு காரணத்துவமே கிடையாது. அதனால பொய்யானது வித்தியமானது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதுக்கும் சொல்றோம். இந்த நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? கொத்தமங்கலம் சுவாமி பரியாசம் பண்ற, குழந்தையே பிறக்கல வச்சுக்கு மலடியா இருக்கா, அவளுக்கு பிள்ளை பிறந்தான் அப்படின்னு சொன்னா எப்படி வியாகதம் விருத்தமா இருக்குதோ அந்த மாதிரிதான் இது. அந்த மாதிரிதான் இது.
அது மாதிரிதான் அது பாஷ்யக்காரே சில இடத்துல சாதிச்சிருக்காரு. ஒருத்தன் வந்து ஏதோ சாட்டான், அதுல விஷம் இருக்குன்னு ஒருத்தன் கிளப்பி விட்டுட்டான். அந்த பயமே அவனுக்கு மரண ஹேத்துவா இருக்கும். விஷம் அங்க மரண ஹேத்து இல்லை, பயம் தான் மரண ஹேத்து. பயம் வந்துட்டு மரண ஹேத்துவா இருந்தது. அத மாதிரிதான் இந்த இடத்துல அந்த ஞானம் தான், பயரூபமான ஞானம் தான் மரண ஹேத்துவா இருக்கிறது. விஷமே இல்லை, ஆனா வந்து நீ சாப்பிட்ட விஷம், நீ சாப்பிட்ட விஷம் அப்படி அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டே இருக்கான். அதனால அவனுக்கு என்ன ஆயிடுறதுன்னாக்க பயம் வந்துடுறது. பயம் வந்துட்டாக்க அவனுக்கு இந்த மாதிரி இது வந்துடுறது, மரணத்துல கொண்டு போய் அது விடும். அது ஆகையினால இந்த கிட்டத்தட்ட பௌத்தன் சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன் அப்படின்னாக்க பௌத்தாள் வந்து நிராகாரமான ஞானம் அப்படின்னு சொல்றார். அர்த்தேனீவ விசேஷோஹி நிராகாரத்தையா சித்தியாம் அப்படின்னுட்டு அவருடைய வாக்கியம். அர்த்தேனீவ விசேஷோஹி நிராகாரத்தையா தியம் தியாம், ஞானங்களுக்கு நிராகாரத்தையா, உண்மையிலேயே வஸ்து இல்லை, ஆனால் வஸ்துவனுடைய ஆகாரம் இருக்குது ஞானம். அந்த ஞானத்தினாலதான் அது தெரியுது. அதனால ஞானம்னா விஞ்ஞான ரூபமா இருக்குது. அது என்ன சொப்பிரகாசமா இருக்கும். அது அந்த ஞானம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணம். ஞானம்தான் இந்த மாதிரி நமக்கு தெரிகிறது. ஞானமே கட ஆகாரமாக, பட ஆகாரமாக, மனுஷ ஆகாரமாக தெரிகிறது. அதெல்லாம் அவ சொல்றாரு. ஆனால் இவ கொஞ்சம் ஒரு மேல ஒரு படி மேல போனா இவ யார் அத்வைதிகள். ஆத்மா நிச்சயமாதான் இருக்குது, அது ஞானம்தான் அப்படின்னு அவ சொல்றார். அத்வைதிகள் ஆத்மா நிச்சயமா இருக்குது, அது ஞான ரூபந்தான், அது மீதி எல்லாம் பொய் அப்படின்னு அவ சொல்றார் அத்வைதிகள். இது ரெண்டுத்தையுமே எம்பெருமானார் ஒத்துக்கவே இல்லை, ரெண்டுமே ஒத்துக்கல. இதெல்லாம் வந்து கியாதிவாதத்துல வருது. கியாதி விசாரம் சொல்ல போனோம். அதான் இருக்கும் விசாரமே. நாம வந்து யதார்த்த கியாதி வசம் இருப்போம். அது மாதிரி அத்வைதிகள்லாம் அனிர்வச்சனீய கியாதி, எப்படி நிறைய கியாதிகள்லாம் இருக்கு. அனிரா கியாதி, நெய்யாயிக்கணும், மீமாசைக்கணும், ஒத்துக்கணும், இதை மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் புத்திசரத்துல நிறைய கண்டனம் பண்ண போற. அப்ப அதை பார்த்துக்கலாம். மொத்தத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஒரு ஞானம்னு ஒண்ணு வந்ததுன்னாக்க அந்த ஞானமானது உண்மையாக இருக்கும். ஞானம் உண்மையா இருக்கும். நீங்க அந்த பிரதிபிம்பம் உண்மையா இல்லையான்னு தான் கேள்வி வேண்டாம். அதனுடைய ஞானம் உண்மை. அந்த ஞானத்திலிருந்துதான் உற்பத்தி ஆகும். அதனால தத்துவமசியாதி வாக்கியங்கள்லாம் இருக்கொள்ளியோ, அதெல்லாம் கூட நீ உன் சித்தாந்தத்துல அந்த வாக்கியங்களே அனித்தியம் அப்படின்னு நீ சொன்னாலும் இது வந்து அந்த ஞானம் பொய்யானது இல்லையோ, ஞானம் பொய்யானது இல்லை. அதனால நீ அதை ஒத்துண்டியானாக்க உங்களுக்கு அபசித்தாந்தம், தப்பான சித்தாந்தமா போயிடும். அதனால நீங்க அதை ஒத்துக்க போறது இல்லை. அப்படி ஒத்துக்காததுனால உங்களுக்கு தத்துவ ஞானமே வராது. உங்களுக்கு வந்ததுன்னா நாங்க சொன்னதை ஒத்துட்டாதான் வரும். அதனால அது தவறானது. ஆக அசத்தியத்திலிருந்து சத்தியம் வரும் அப்படின்னு சொல்றது மிக மிக தவறு, தவறான வாதம். அசத்தியத்திலிருந்து சத்தியம் வரும் அப்படின்னு சொல்றதே தவறான வாதமாக உங்களுது. அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அதனுடைய பொருளை பார்த்தோம்னா பொருளை புரியும். சாயாதிஹி நத்வசுத்யஹ சதவகதிகரஹ தத்ர ஹேதுர்ஹி தத்தீஹி சாத்யஜ்ஞப்யாதிவஸ்தா ஸ்வயமிஹ நமர்ஷா நாஸ்தி தீரித்யபாதாத் சத்யேனீவ பிரசூதா
घट इव विमता सेमुषी कार्यभावात् हेतुत्व अलीकभावो कथमिव विहताओ ஏகமேவாஸ்ரயேதாம் அப்படின்னு சுவாமி ஸ்தாவன் சாதிக்கிறார். சாயாதிகி சாயான்னாக்க பிரதிபிம்பம் நிழல் அர்த்தம். இந்த இடத்துல பிரதிபிம்பம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஆதிகத்தினால சத்வரஜு அல்லது ரேகா சித்திரம் வரைகிறமே அது அந்த சித்திரங்கள்ல அர்த்தம் பண்ணிக்கணும். அவைகள்லாம் அசத்திய அவைகள்லாம் பொய்யா இருந்து அப்படியே நீங்க சொல்றீங்க, அப்படியே இருந்து போட்டோம். ஆனால் ந சதவகதிகரக அது உண்மை பொருளை உண்டாக்குறதுக்கு அவகதி அப்படின்னாக்கா அறிந்து கொள்ளுதல். சது அவகதி இருக்கும் பொருளை அறிந்து கொள்ள உபயோகப்படாதது. வெறும் பிரதிபிம்பங்களே நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணாது. அது சொல்ற பொய்யான பிரதிபிம்பம் அதுவே நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணாது அப்படின்னு சாதிக்கிறார். ந சது அவகதி கரக கரக பண்ணாது பண்ணும், ந கரக பண்ணாது. எதை அவகதிகரக ந அதை அறியும்படியாக பண்ணாது. எதை சத் உண்மையானதாக அறியும்படியாக அது பண்ணாது. பிரதிபிம்பம் முதலானவைகள் எல்லாம் ஹி ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னாக்க தத்ர தத்தீஹி ஹேதுஹு அது காரணம் என்னன்னா அதோடைய ஞானம் தான் அங்க ஹேதுவா இருக்கு. ஞானம் ஹேதுவா இருக்கே தவிர்த்து வஸ்து ஹேதுவா இல்லை. நமக்கு ஞானம் வரணும்னாக்க அதனுடைய ஞானம் பிரதிபிம்ப ஞானம் இருந்தாதான் இந்த பிம்ப ஞானமே வரும், இல்லைன்னா வராதது. அதனால சாத்திய ஞப்தியாதிபது சாத்திய காரியமா இருக்கக்கூடிய ஞப்தியாதிபத் ஞப்தி ஞானம் அத மாதிரி இருக்கிறது முதலியவைகள் போல தத்ர அதுல அதாவது வஸ்துவனுடைய சத்தியத்துவத்தை அறிந்து கொள்வதில் உண்மையான வஸ்துவை அறிந்து கொள்வதில் இதன இந்த ஞானம் தான் உபயோகமா இருக்கு. தத்தீஹி ஹேது. அதனால பிம்பம் உண்மையானது. உண்மையான பிம்பத்துல என்னென்ன குணதோஷங்கள் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு எது முக்கியம் அப்படின்னா பிரதிபிம்ப ஞானம் முக்கியம். அந்த ஞானத்தை கொண்டுதான் அறிந்து கொள்ள முடியும். அதுக்குதான் சாத்திய ஞப்தியாதிவத்து அப்படின்னு சொல்லிட்டார். சாத்தியம் காரியமா இருக்கக்கூடியது. அதாவது கடம் ஒரு காரியம். அந்த கடத்தை குடாலன் பண்ண போறோம். பண்ணணும்னா அதனுடைய காரிய விஷய ஞானம் அவனுக்கு தேவை. அந்த ஞானம் வந்ததுன்னா அந்த ஞானத்தை கொண்டுதான் அவனால பண்ண முடியும். ஞானத்தை கொண்டுதான் பண்ண முடியும். அந்த ஞானம் தான் இங்க ஹேத்து. அத மாதிரிதான் இங்க பிம்ப ஞானம் எனக்கு வரணும்னாக்க பிரதிபிம்பத்தினுடைய ஞானம் முக்கியம். அந்த பிரதிபிம்ப ஞானமானது உண்மையானது. பிரதிபிம்பம் பொய்யாக இருக்கலாம், ஆனால் பிரதிபிம்ப ஞானமானது உண்மையானது. அதை கொண்டு அறிந்து கொள்ளலாம். தத்தீஹி ஹேது. அதனுடைய ஞானம் தான் காரணமா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற நீ அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் தீஹி நாஸ்தி இது அபாதாத். இந்த ஞானம் இருக்கு பாருங்க, அது நாஸ்தி ஞானம் இல்லை அப்படின்னு எனக்கு பாதம் வரதில்லை. ஏன்னா எனக்கு எந்த ஞானம் வந்தாலும் அது அப்படியே நிக்கிறது. மறந்து போறது வேற, மறந்து போறது வேற. இது ஞானமே இல்லைன்னு நமக்கு வருது இல்லையே. எந்த விஷயமா இருந்தாலும் இதம் வஸ்து ஏதத் வஸ்து விவேக ஞானம் மம அஸ்தி அப்படின்னா லோகத்தில் இருக்கு. இந்த வஸ்து விவேகமான ஞானம் எனக்கு இருக்கு. அந்த ஞானமானது பாதிதமே கிடையாது, அபாதிதமா இருக்கிறது. அபாதிதமா இருக்குது. அதனாலதான் தீஹி நாஸ்தி ஞானம் எனக்கு இல்லை அப்படின்னுட்டு அபாதம்
அபாதாது ஈக இங்க எந்த இடத்துல இந்த மாதிரி பிரதிபிம்ப ஞானம் பிம்ப ஞானம் அந்த மாதிரி விஷயத்துல சா அந்த ஞானமானது ஸ்வயம் ந மனுஷா தானாக பொய்யாகவே ஆகாது. வஸ்து பொய்யா இருக்கலாம், வஸ்து பொய்யா இருக்கலாம், ஆனால் அதனுடைய ஞானம் பொய்யாக இருக்கவே இருக்காது. அதுக்குதான் உதாரணம் சொன்னோம். இப்ப சொப்ன பதார்த்தங்கள் கனவுல வரக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பொய்யா இருக்கிறது நீங்க சொல்றீங்க. அது பொய்யா இருந்தா கூட அதனுடைய ஞானமானது அபாதிதமா இருக்குது, அபாதிதமா இருக்குது. விமதா சேமுஷி விவாதாஸ்பதமான சேமுஷி ஞானம் காரியபாவ காரியமா இருக்கிறதுனால என்ன உற்பத்தி ஆகிறது. நான் பிரதிபிம்பத்தை பார்த்தாதான் எனக்கு ஞானம் வருது, பிரதிபிம்பத்தை பார்த்தாதான் ஞானம் வருது. அதனால காரியபாவம் இருக்குது, அதுக்கு உற்பத்தி இருக்குது. அது எப்படி வரும்? கடையில கடத்த மாதிரி சத்தியேன ஏவ பிரசூதா. அதாவது கடம் எப்படி உற்பத்தி ஆகும்னா உண்மையான கடஞானம் இருக்கணும். உண்மையான கடஞானம் கொஷவனுக்கு இருந்ததுன்னாக்க அந்த கடமானது உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி பிரதிபிம்ப விஷயமான உண்மையான ஞானம் இருந்தாதான் எனக்கு பிம்ப விஷயமான ஞானம் வரும். என்னுடைய முகத்தை நான் ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அது முக்கியம். அதனால பிரதிபிம்ப ஞானம் கூட உண்மையா இருக்கணும், அப்பதான் அது வரும். அதனால சத்தியேன ஏவ பிரசூதா உண்மையான வஸ்துவில் இருந்துதான் உற்பத்தி ஆகும். ஆக நீ அது மாதிரி ஒத்துக்கணும். தத்துவசியாதி வாக்கிய ஞானம் உண்மை, அந்த ஞானத்திலிருந்து வரக்கூடிய பிரம்ம விஷய ஞானம் உண்மை அப்படின்னு ஒத்துக்கணும். ரெண்டு ஞானம் ஒத்துண்டணும். நீ ரெண்டு ஞானம் ஒத்துண்டா துவைத பிரசங்கம், அத்வைத ஹானி, அது விரோதம் வந்துடும். அதனால சத்தியனையோ பிரசூத. அது மட்டும் இல்ல விகதோ, விகதம்னா பரஸ்பரம் விருத்தமானவைகள் அர்த்தம். பரஸ்பரம் விருத்தமானவைகள், அதாவது உண்மையா இருக்கிறது பொய்யா இருக்கிறது, அல்லது ஹேதுத்வ அலீக பாவம். அலீகம் பொய், ஹேதுத்வம் காரணம், காரணமாவும் இருக்கும், அது பொய்யாவும் இருக்கும். ரெண்டு எப்படி ஒரே இடத்துல இருக்கும்? கதவில எப்படி எப்படி ஏகமேவ ஆசிரியேதான், ஒரே இடத்த எப்படி ஆசிரியிக்கும்? ஒண்ணு பொய்யா இருக்கணும், இல்ல உண்மையா இருக்கணும். ரெண்டும் ஒரே இடத்துல எப்படி ஆசிரியிக்கும்? ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே வராது. கட்சியில ஜெயினம் சொல்ற மாதிரி ஆகிடும். அதனால இது தவறு. ஆகவே சத்தியமான வஸ்துவில் இருந்துதான், ஞானத்திலிருந்துதான் சத்தியமானது வரும். அசத்தியத்திலிருந்து சத்தியம் என்பது வராது அப்படின்னுட்டு இங்க கண்டனம் பண்ற. இது ஸ்லோகம் சேவிக்கும். சாயாதிஹி நத்வ சத்யஹ சதவகதிரதஹ சதவகதிகரஹ தத்ர ஹேதுல் ஹி தத்தீஹி சாத்யஜ்ஞப்த்யாதிவத்ஸா ஸ்வயமிஹ நமர்ஷா நாஸ்தி தீரித்யபாதாத் சத்யேனீவ பிரசூதா கட இவ விமதா சேமுஷீ காரியபாவாத் ஹேதுத்வாலீகபாவோ கதமிவ விஹதோ ஏகமேவாஸ்ரயேதாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.